ஹை கைஸ், ரைட் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து GTA டெஃபினேஷன் பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ பார்க்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சரி அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அவன் பேர் என்னது ஃபீல்ட் கேசரியா, அவனை மீட் பண்ணி அவனை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கூப்பிட்ருப்போம். நம்ம இன்னொருத்தனை கூப்பிட போகிறோம். ஸோ இன்னொருத்தனை தான் நீங்கள் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெயிலிருந்து ஒருத்தனை காப்பாற்றிருப்போம். இன்னொருத்தர் கன் பேங்க் ராபரி கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தன் கூப்பிட்டுருப்போம். இந்த வாட்டி யாரும் கூப்பிட போகிறதில்ல. பேங்க் ராபரி பண்ண அப்புறம் கன்ஸ் தேவைப்படும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கன் வாங்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவனை கூப்பிட்டுருந்தோம், அந்த ஃபீல்ட் கேசரியை கூப்பிட்டுருந்தோம். ஃபோங்கிஸ் நம்ம பார்த்தீங்கன்னா மிஷினை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த டிரைவர் அப்படின்னு மிஷின் கொடுக்குறாங்க. சரி எல்லாம் நீங்கள் வந்ததில் எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறான், சூப்பராக இருக்குங்கிறான். டாம் என்ன பிளான், எனக்கு ஒரு டிரைவர் வேணும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து டாமி நான் வேணா வண்டி ஓட்டுறேங்க டேடி, நானும் 4 ஸ்டார் ஹோட்டலோட வருவேன்டா, நீலாம் ஓட்ட மாட்டேடா, அவங்களாம் 4 ஸ்டார் ஹோட்டலோட வருவானுது. சரி ஹிலரி நல்லா வண்டி ஓட்டுவான், நான் வேணா அவனுக்கு கால் பண்ணுறேன், அவன் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் நல்லா ஓட்டுவான், அவனுக்கு கால் பண்ணுறேங்களாம். சரி ஹிலரி இங்கே டீலு, இங்கே என்ன போயிட்டுருக்கு, நீ நீ பேசவே மாட்டியா, என்னாச்சு, உனக்கு உதவி பண்ணவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்ட் கேட்குறான். அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இவன் வந்து நார்த்துலேருந்து வந்திருக்கான், எனக்கு ஒரு சர்வீஸ் தேவைப்படுது, இவனுக்கு வந்து ஒரு டிரைவர் தேவைப்படுது அப்படிங்கிறான். ஏய் நானே வண்டி ஓட்டுவேன்டா. சரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் சொல்கிறான். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து அவன் நமக்காக வேலை செய்ய மாட்டானா, அவனுக்கு வந்து என்னது மோமாவா அப்படின்னா, சரி உனக்கு நீ ஃபஸ்ட்டு ஒரு ரேஸை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்னு வந்து ஃபீல் சொல்கிறான். ஓகே இப்போ இவன் தான் ஹிலரி, ஏன்டா ரேஸெல்லாம் வைக்கிற, இவன் பேர் ஹிலரி போல இருக்கு. டாமி அவன் சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா வந்து நீ இன்னும் நல்லா பேசல, இப்போ வந்து சரி நம்ம வந்து இப்போ வண்டி வந்து நல்லா வந்து உனக்கு ஓட்ட போகிறேன், நீ நல்லா ஓட்டுறியா அப்படின்னு நான் பார்க்கணும். நான் வந்து உனக்கு எப்பவுமே விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் கோட் சொல்கிறேன். டேய் ஏன்டா வந்து சீட் கோட் சொல்லியிருக்கு, லீவ் மீ அலோன்றான் பாருங்க. எனக்கு அது தெரியாதா, எனக்கு காப்லான் மிஷின்லாம் அப்படிதான் 2 பேரும் பார்த்துட்டாங்க. டாமி அப்படியே முறைச்சு பார்க்கலாம். என்ன இப்படி வண்டி ஓட்டுறான், அவனுக்கு ஃபாஸ்ட் கார் கொடுத்துட்டானுங்க கைஸ். டிராஃபிக் இருக்கு கைஸ், தான் கைஸ் பிரச்சனை, டிராஃபிக்காக வச்சுட்டானுங்க. ஐயோ டே வண்டி எது, இங்கே 2 இலீகல் ரேஸ் நடக்குது வைஸ் பாயிண்ட்ல அப்படிங்கிறானுங்க. சரி எல்லா ஆஃபீஸர்ஸையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றானுங்க. ஓகே வாங்க. ஐயோ வண்டியை சுடுறவங்கிற பேர்ல என்ன பண்ணி தொலைச்சிட்டோம் நீங்களே. ஐயோ ஸோ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து கைஸ் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து அவன் டப்புன்னு வண்டி ஓட்டுறான். ஏன் நீங்களே கவனிச்சு பாருங்க, வண்டி ஓட்டுற இதே அவன் வண்டி ஓட்டுறது இதே நீங்களே கவனிச்சு பாருங்க எப்படி வண்டி ஓட்டுவானு. அதுவும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வேறு அதிகமாக இருக்காங்க. அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக சுட்டுட்டோம், எல்லாம் கரெக்டாக சுட்டோம். நடுவில் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு வண்டி வந்து நம்மளை இடிச்சிருக்கோம். அப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு தளர விடாமல் நம்ம வாட்டிக்கு போயிருப்போம். அப்படி அடப்பா இவனுக்கு வேற 2 ஸ்டார். ஐயோ போயிடுறான். ஐயோ கைஸ் நல்ல சான்ஸ் கைஸ், அவனுக்கு முந்துறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும், அவனை ஈஸியாக முந்திருக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அப்பாடி இப்போ நல்ல சான்ஸ் கிடைச்சிருச்சு கைஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட்டுடுறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 ஸ்டார் வாண்டட் லெவல் இருக்குல்ல, இது போக வைக்க போகிறப்ப. ஏன்னா 2 ஸ்டார் வாண்டட் லெவல் தான் கண்டிப்பாக காப்ஸ் எல்லாம் வருவானுங்க, வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க கைஸ். திடீர்னு வந்துருச்சு, நான் பயந்துட்டேன், என்னடா திடீர்னு வருது அப்படின்னு. இப்போ கண்டிப்பாக அவன் சூப்பராக வண்டி ஓட்டுவான் கைஸ் இந்த இதில். ஏன்னா அவன் சூப்பர் டிரைவரில், நமக்கு சூப்பர் டிரைவர் தான் டாமி தேடுவான் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் கொஞ்சம் இடிக்கிறேன்னா இப்போ உடனே வந்துடுவான் பாருங்க. இப்போ உடனே வருவான், இது வந்துட்டான் பார்த்தீங்களா. ஐயோ டேடி போகாதரா ப்ளீஸ்ரா, டேடி போகாதரா பாருங்க. நான் வந்து 2 செகண்ட் தான் கைஸ், நீங்களே கவனிச்சு பாருங்க, ஒரு 2 செகண்ட் தான் நான் வந்து கொஞ்சம் கிராஷ் பண்ணி கொஞ்சம் வந்திருப்பேன். அதுக்குள்ள அவன் பாருங்க எங்கே போயிட்டா நீங்களே பாருங்க கைஸ். ஸோ இதான் கைஸ் இந்த மிஷின் இவ்வளோ கஷ்டம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். டெமாலிஷன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் டெமாலிஷன் மேன் கூட ஈஸி தான். அந்த ஒரு அந்த ஆர்சி ஹெலிகாப்டர் அதை எடுத்துட்டு அது போடுறது அதெல்லாம் முடிக்கிறது ஈஸி தான். ஏன்னா அது முடிச்சிடலாம். ஏன்னா அது கவனிச்சிங்கன்னா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிச்சிடலாம். நிறைய பேர் டே காப்பி எதுக்குடா என்ன வந்து இடிக்கிறேன், நான் என்னடா கைஸ் வேணும்னே வந்து இடிச்சிருக்காங்க கைஸ், ஏன்டா இடிக்கிறீங்க போட்டு. ஐயோ கைஸ் அவன் எங்கிட்டோ போயிட்டான், என்ன கைஸ் பண்ணுறது. அவன் ரொம்ப வண்டியெல்லாம் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப பயங்கரமாக பூந்து ஊட்டுவான். இதெல்லாம் சீட்டிங்னா கைஸ். பழைய கேமாக இருந்தாலும் பாருங்களேன் எவ்வளோ. எனக்கு தெரிஞ்சு இது பார்த்தீங்கன்னா வந்து பழைய கேமாக இருக்குது, பழைய கேம் டெஃபினட் எடிஷனுங்கிறதுனால தான் இப்படி இருக்குது கைஸ். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ், சத்தியமாக இல்லை ஓவர் சத்தியமா. இங்கே பாருங்க நடுவில் வண்டி வேற பத்திச்சு போங்கடா. பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்கு.
என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக வச்சுருக்கானுங்க. இந்த மிஷின்லாம் நான் ஒரிஜினலில் முடிச்சிருக்கேன் கைஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரிஜினலாக கேவலமாக வண்டி விட்டுவோம், அங்கங்கே மாட்டிப்பாங்க ஈஸி. அதனால் இந்த ஒரிஜினல்லாம் இந்த மிஷினை ஈஸியாக அசால்ட்டாக முடிப்பேன். இந்த மிஷின்லாம் ஒரிஜினலில் அது ஒரு சில மிஷின்லாம் டஃபின் எடிஷன் அப்படி தான் கைஸ் கஷ்டமாக வச்சுருப்பானுங்க. இந்த மிஷின் இந்த மாலிப்ளூ கிளப் இருக்குல்ல, இது அஃபிஷியல் அவ்வளோ ரூபா தெரியுமா? 60,000 தான் சம்திங் என்னமோ வரும். ஆனால் இது டஃபின் எடிஷனில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுட்டானுங்க. இங்கே பாருங்க, நம்ம முந்திட்டானா இப்போ நான் கொஞ்சம் ஒரு செகண்ட், ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். இப்போ நான் ஒரு செகண்ட் மட்டும் நான் வந்து வண்டியை நிப்பாட்டினா அவ்வளோதாங்க சோலி முடிஞ்சுது. அவன் பார்த்தீங்கன்னா நம்மளை முந்திட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதான் கேஸ் இந்த மிஷினில் பிரச்சனையே. அதுவும் நம்ம கொஞ்சம் லாக் வேறு ஆகுமா, அதான் கொஞ்சம் கொஞ்சம் இரிட்டேட்டுக்கு பாருங்க. கொஞ்சம் விட்டுனா இப்போ பின்னாடி வருவோம், இல்லை வரல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து வண்டி ஓட்டிட்டோம்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வரல. அப்படியே போயிடணும் கைஸ். இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிடணும். நடுவில் வண்டி எதுவும் வந்துடக்கூடாது கைஸ். இப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் பாஸ் ஆயிரும். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு இருக்கோம், ஏதாச்சும் எங்கேயாச்சும் போய் மோதிட்டு நின்றுட்டு இருந்தோம்னா அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான். அவன் வந்து மேப்பில் அவன் இருக்கானுங்கிறது காமிக்க மாட்டேங்கானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு செகண்டும் ஒரு மாதிரி படப்படம் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வரானே எனக்கு தெரியாது. நமக்கு வேறு 1 ஸ்டார் 1 ஸ்டார் ஆச்சு, 2 ஸ்டார் வாண்டலோடு இருக்கும். காப்பி இடிச்சாலும் சோலி முடிந்தது. ஏன் பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய டிரைவர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா வண்டி ஓட்டுவான். ஸோ அதனால் அவன் நம்ம காப்பு ஒரு செகண்ட் இடிச்சா சோலி முடிஞ்சுது. அவன் முந்திட்டு போயிடுவான். அதுக்கப்புறமா அவன் முந்துறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம இத்தனை பேர் ஏற்றிட்டு வர போயிட்டோம். இன்னும் 3 ஸ்டார் தாரில் தந்துட்டானா சோலி முடிஞ்சுது. 3 ஸ்டார்லாம் வந்து வச்சு விளையாடவே முடியாது. ஏன்னா போலீஸ் ரொம்ப அக்ரெசிவாக துரத்துவானுங்க. ஹெலிகாப்டர்லாம் வர வரும். அதுலேருந்து அந்த M60 கன்று வச்சு சுட்டுட்டு இருப்பானுங்க. அதான் பிரச்சனையே. ஸோ பின்னாடி வரான்னு தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. மேப்பில் காமிக்க மாட்டேங்கானுங்க அவன் பின்னாடி வரான் அப்படின்னு. இதை காமிச்சிட்டு இது உருப்படியான விஷயம் இது கூட பண்ண மாட்டேங்கானுங்க ராக் ஸ்டார். பாருங்களேன், பண்ணிருக்கலாம், இதையும் பண்ணிருக்கலாம். பின்னாடி வர மாதிரி காமிச்சிருக்காது. ஒரிஜினல்லையும் காமிக்க மாட்டேங்கானுங்க, டெஃபினட் எடிஷன்லையும் காமிக்க மாட்டேங்கானுங்கடா. இதெல்லாம் சொல்லி காமிக்கலாம்ல. இன்னும் பின்னாடி இன்னும் வரல. எங்கே கைஸ் மாட்டிக்கினேன்? மாட்டிக்கிட்டான் உங்களுக்கு. ஏன்னா அவங்க நல்லா வண்டி ஓட்டுவான். என்னாச்சுன்னு தான் தெரில. எங்கேயாச்சும் நடுவில் மாட்டியிருப்பாங்க கைஸ். நம்ம பேசாமல் நடுவில் டச் பண்ணி பின்னாடி எங்கே இருக்கான் பார்த்துமா. வேணாம் ஒரு மாதிரி படப்படன்னு ஆயிரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி படப்பட பின்னாடி வரானோடனே ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ வேணாம். பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக வேலையை பார்த்துட்டு போவோம். பார்த்து அவ்வளோதான் கைஸ் மிஷின். அவ்வளோதான் டாமி எஸ் கைஸ். அதான் கைஸ் லாஸ்ட் செக் பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா முடிக்க போகிறோம். எஸ் வா முடிச்சிட்டோம். வந்து சரி, நான் உனக்கு கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக நான் வந்து கண்டிப்பாக உனக்கு அவனுக்காக வேலை பார்ப்போம், டிரைவராக வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறான். ஸோ மிஷின் பாஸ் அப்படின்னு போடுறாங்க. 3000 ரூபா தரான் கைஸ். எப்பாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பேங்க் ராபரி. அந்த பேங்க் ராபரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த டிஸ்கலாம் பாய்.